உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக ஒரு தீவிரமான யுத்தம் இடம்பெற்று வருவது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு சாரார் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே ரஷ்யாவும் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சமாதானத்திற்கான சமிக்ஞையை காட்டியிருந்தது. ஆனாலும் கூட உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே அந்த யுத்தம் என்பது மேலும் மேலும் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்று அதிகாலையும் ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியங்களை இலக்கு வைத்து உக்ரைனுடைய தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் நிலையை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது மேலும் மேலும் தீவிரமடையும் என்று கூறப்படுகின்றது. உண்மையிலேயே உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெறுகின்ற போரை இந்த 2 நாடுகளும் நிறுத்துவதற்கான முனைப்புகளை கொண்டிருக்கின்றனவா? குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா குற்றஞ்சாட்டுவது போன்று தன்னுடைய சொந்த தீர்மானத்தில் இல்லை, அது தன்னுடைய எஜமானர்களுடைய தீர்மானத்தில் தான் இயங்குகின்றதா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்பது 2 வருடங்களை கடந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு சாரார் முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புடின் சமாதானத்திற்கான ஒரு சமிக்ஞையை காட்டியதோடு குறிப்பிட்ட சில 3 நாடுகள், குறிப்பாக இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகள் தங்கள் 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தத்தை முடித்து வைப்பதற்காக மத்தியஸ்தம் வகிக்க முடியும் என்ற விடயத்தை கூறியிருந்தார். அதே சமயம் இத்தாலியினுடைய பிரதமர் இந்தியா தலையிட்டால் 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஆனாலும் கூட இந்த 2 நாடுகளுக்கும் இடையில யுத்தம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அதிகாலை 3 மணி அளவிலே ரஷ்யாவினுடைய ஒஸ்ட்ரோகோஸ்கி என்கின்ற ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றின் மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த ட்ரோன்களுடைய தாக்குதலினாலே அந்த ஆயுத களஞ்சிய சாலை என்பது தீப்பிடித்து எரிவதாகவும் அங்கே இருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஒஸ்ட்ரோகோஸ்கி என்கின்ற அந்த பிரதேசத்தில் இருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு அந்த பிரதேசத்திலே ஒரு அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்காலிக இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு 2 நாடுகளுமே தொடர்ச்சியாக யுத்தத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு சமாதானம் என்பது எவ்வாறு சாத்தியப்படும் என்று பல்வேறு சாரர் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். மேலும் ஏற்கனவே ரஷ்யா ஒரு சமாதானத்திற்கான முனைப்புகளை அல்லது சமாதானத்திற்கான ஒரு சமிக்ஞையை காட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே உக்ரைனுடைய இந்த எல்லை தாண்டிய தாக்குதல் என்பது மேலும் யுத்தத்தை தீவிரப்படுத்தலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த ரஷ்யாவினுடைய ஒஸ்ட்ரோகோஸ்கி என்கின்ற அந்த பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த உக்ரைனுடைய தாக்குதல் காரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அங்கே அவசர நிலைமை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே உக்ரைன் மீது ரஷ்யா மேலும் ஒரு தீவிரமான தாக்குதலை மேற்கொள்ளும் என்று நம்பப்படுகின்றது இந்த சம்பவத்தின் அடிப்படையாக கொண்டு. ஆக இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது தொடர்ச்சியாக நீடிக்க இருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது, உக்ரைன் தன்னுடைய சுய சிந்தனையில் இல்லை, அது தன்னுடைய எஜமானர்களுடைய சிந்தனையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. குறிப்பாக ஒரு சமாதானத்திற்கான சமிக்ஞை காட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே உக்ரைன் அதற்கு சாதகமாக இயங்குகின்ற சூழல் இல்லை என்று தற்போது சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக உக்ரைன் சமாதானத்திற்கான எந்த சமிக்ஞைகளையும் காட்டவில்லை. அண்மையிலே ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் ஒரு சமாதானத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்த போதும் உக்ரைன் தரப்பிலிருந்து இந்த கருத்து தொடர்பில் எந்த விதமான கருத்துக்களும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. மாறாக அவை டிராகன் ரக ட்ரோன்களை வாங்குவதிலும் கனடா போன்ற நாடுகளிடமிருந்து அல்லது பிரிட்டன் போன்ற நாடுகளிடமிருந்து தொடர்ச்சியாக ஏவுகணைகளை கொள்வனவு செய்வதிலும் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்து மேலதிகமாக தங்களுக்கு ஆயுத தளபாடங்களை கோருவதிலுமே முனைப்பை காட்டிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது.
ஒரு பக்கம் தங்களுடைய எல்லைக்குள் ஊடுருவி இருக்கின்ற அல்லது எல்லையை ஆக்கிரமித்திருக்கின்ற ரஷ்ய படைகளிடமிருந்து மேலும் ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கான தேவை இருந்தாலும் கூட இந்த சமாதான முயற்சிகளிலே உக்ரைன் தரப்பிடமிருந்து எந்த விதமான ஒரு முயற்சிகளும் அல்லது எந்த விதமான நல்லெண்ண சமிஞ்சைகளும் இல்லை என்பதுதான் தற்போது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே தொடர்ச்சியாக இருதரப்பு தாக்குதல்களும் மேலும் மேலும் யுத்தத்தை தீவிரப்படுத்த போகின்றது அல்லது அணுவாயுத யுத்தத்திற்கான ஒரு திறவுகோலாக அமைய போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக ரஷ்யாவிலே இருக்கின்ற ஒரு ஊடகம் இந்த 2 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே 2 நாடுகள் தரப்பில் எவ்வளவு போர் வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த ஊடகத்தினுடைய செய்தியிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. உத்தியோகபூர்வமான முடிவாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு உண்மையுள்ள தகவல்களாக நம்பப்படுகின்ற அந்த தகவல்களின் பிரகாரம் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகின்றது. ஆக இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது 2 நாடுகளில் ஒரு நாடு சமாதானத்திற்கான சமிச்சை காட்டுவதால் மட்டும் முடிவுக்கு வரப்போவதில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.